ஓம் சாய்ராம். கபர் டே டைரி. தீக்ஷித் மகள் மரணம் 9/12/1911. அதிகாலை எழுந்திருப்பதிலும் காலை பிரார்த்தனை செய்வதிலும் நான் தாமதமாகிவிட்டேன். திரு சந்தோர்கர் இன்று ஒரு ஊழியருடன் வந்தார் மற்றும் பலரும் கூட வந்தனர். மற்றும் முன்னரே அங்கு இருந்தவர்கள் கிளம்பி போனார்கள். திரு சந்தோர்கர் மிக சிறந்த எளிமையான மனிதர். சம்பாஷணையில் மிகவும் இனிமையானவர். தமது செயல்பாடுகளில் வெளிப்படையானவர். நான் மசூதிக்கு சென்று அங்கு சொல்லப்படுபவைகளை கேட்டுக்கொண்டு நீண்ட நேரம் அமர்ந்திருந்தேன். சாயி மகராஜ் சந்தோஷமாக உளப்பாங்கில் இருந்தார். நான் எனது ஹூக்காவை அங்கு எடுத்துச் சென்று இருந்தேன். சாயி மகராஜ் அதில் ஒருமுறை புகை குடித்தார். ஆரத்தி நேரத்தின் போது அவர் ஆச்சரியமுறும் அளவிற்கு அழகுடன் திகழ்ந்தார். அந்நிகழ்ச்சி முடிந்த உடனேயே அனைவரையும் கலைந்து செல்ல செய்தார். எங்களுடன் உணவருந்த கூட வருவதாக கூறினார். எனது மனைவியை அவர் அஜிபாய் என்று கூப்பிட்டார். எங்களது இருப்பிடத்திற்கு நாங்கள் வந்து சேர்ந்தபோது உடல் நலமின்றி இருந்த திரு தீக்ஷித்தின் மகள் இறந்துவிட்டாள் என்பதை அறிந்தோம். அங்கிருந்த வேப்ப மரத்தின் கீழ் சாயி மகராஜ் தம்மை வைத்து கொண்டிருப்பதாக சில தினங்களுக்கு முன் அப்பெண் கனவு கண்டாள். நேற்று சாயி மகராஜும் அவள் இறந்துவிட்டதாக கூறினார். இத்துக்கமான நிகழ்வு குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அந்த குழந்தைக்கு 7 ஆண்டுகளே நிரம்பியிருந்தன. அவளுடைய இறந்த உடலை நான் சென்று பார்த்து வந்தேன். அது மிகவும் அழகுடன் திகழ்ந்திருந்தது. மரணத்திற்கு பின் அவளது முகத்தில் திகழ்ந்த பாவனையானது நூதனமாக விசித்திரத்துடன் நிலவியது. இங்கிலாந்து தேசத்தில் நான் பார்த்த மதோனாவின் சித்திரவதை அது எனக்கு நினைவூட்டியது. நாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு பின்புறம் எரியூட்டப்பட்டது. நான் இறுதி யாத்திரையில் கலந்து கொண்டேன். மாலை 4 மணி வரை நான் உணவு கொள்ளவில்லை. இந்த தாக்குதலை தீட்சித் ஆச்சரியப்படத்தக்க வகையில் தாங்கிக் கொண்டார். இயல்பாகவே பெரும் துயரத்தால் பீடிக்கப்பட்டு அவரின் மனைவி அழுதார்கள். அவர்களுக்காக ஒவ்வொருவரும் இரக்கப்பட்டார்கள். சாயி மகராஜை தரிசிக்க நான் மாலை நேரத்தின் போது அதன்பின் இரவில் ஷேஜ் ஆரத்தியின் போதும் சென்றிருந்தேன். இரவில் நான் மாதவராவ் தேஷ்பாண்டே, பீஷ்மா மற்றுமுள்ளோரும் நெடுநேரம் சாயி மகராஜ் குறித்தே அனைத்தும் பேசிக் கொண்டிருந்தோம். பம்பாய் திரும்ப தோசர் சாயி மகராஜிடம் அனுமதி பெற்றார். நாளை காலை அவர் கிளம்புவார். ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.